தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஒரு 2 வரிகளில் நம்முடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்முடைய அடையாளம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுடைய அடையாளம் என்ன? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று 4 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 4 அடையாளங்களும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக இவ்வளவு பெரிய கண்ணியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் 9வது வசனத்தினுடைய முன்பகுதியில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய கண்ணியத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாய் தேவன் மாற்றியது எதற்காக அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எதற்காகவா? நீங்களோ உங்களை அந்தகார இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதுதான் பெரிய கனமும் கண்ணியமும் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய கண்ணியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எதற்கு? நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். புண்ணியம் என்ற வார்த்தை தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பிரைசஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய துதிகள் என்று வருகிறது. இன்னும் ஆங்கிலத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த புண்ணியம் என்ற வார்த்தைக்கு எக்ஸலன்சிஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸலன்சிஸ். நிறைய வேதாகமத்தை பார்த்தேன். ஆங்கில வேதாகமம், நிறைய வேதாகமம். ஆங்கில வேதாகமம் நிறைய பார்க்குறதுக்கு இப்போது கையில் இருக்கணுங்கிறது இல்லை. நமக்கு கூகுள் இருக்கிறதுனால அதிலேயே எல்லாமே பார்த்துக்கலாம். நிறைய வேதாகமங்களை நீங்கள் அங்கேயே புரட்டிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 80க்கு பக்கமான வேதாகமங்கள் இருக்கிறது. அதையே நீங்கள் அங்கேயே படிச்சுக்கலாம். அநேக வேதாகமங்களில் இந்த வசனத்தை படித்தேன். அநேக இடங்களில் த மர்சிஸ் ஆஃப் காட் என்று வருகிறது, எக்ஸலன்சிஸ் ஆஃப் காட் அப்படின்னு வருகிறது. தேவனுடைய புண்ணியங்கள், அவருடைய புண்ணியங்கள் என்று வருகிறது. ஆக ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சில இடங்களில் வருது. இதெல்லாம் வெர்ச்சூஸ் ஆஃப் காட் அப்படின்னு வருது. வெர்ச்சூஸ், அவருடைய உயர்ந்த குணாதிசயங்கள் என்று வருகிறது. அப்போ இதையெல்லாம் வச்சு இந்த கிரேக்க மொழியில் அராட்டே என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ARETE, அராட்டே என்ற ஒரு வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்ஸலன்சிஸ், வெர்ச்சூஸ், மாரல் குட்னஸ், ஆட்ரிபியூட்ஸ், இப்படி அதை நம்ம மொழியாக்கம் செய்யலாம். தமிழில் புண்ணியங்கள் என்று வருகிறது. இந்த புண்ணியங்கள் என்று நம்ம சொல்லும்போது தமிழில் வேறு அதுக்கு என்ன வார்த்தையில் அதை நம்ம விவரிக்கலாம், வேறு எப்படி அதுக்கு அர்த்தம் கொள்ளலாம் என்று நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? புண்ணியங்கள். இப்போது சிலர் கோயில் குளத்துக்கு போகிறாங்க, பெரிய உயர்ந்த மலைகள் உள்ள கோவில்களுக்கு போகிறாங்க, அல்லது நீண்ட தூர பயணங்களை செய்கிறாங்க, கடினமான பயணங்களை செய்கிறாங்க, தங்களை ரொம்பவே வேதனைப்படுத்தி ஒருவேளை தீ கடக்கிறாங்க, சேற்றாள்ளி அடிச்சுக்கிறாங்க, கத்தியில் தங்களை குத்தி கொள்கிறாங்க, சாட்டையினால் ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிறாங்க, சேற்றாள்ளி ஒருவருக்கொருவர் வீசி கொள்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா,
இறந்தவங்களுக்கு, ஏற்கனவே இறந்தவர்களுக்கு திதி செலுத்தினா, அவங்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் தொண்டு செய்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா புண்ணியம் கிடைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு சேவை செஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. புண்ணியம், காசிக்கு போகிறது புண்ணியம் தேடி போகிறாங்க. புண்ணியம் தேடி போகிறாங்க. இந்த புண்ணியம்னா என்ன, எதை புண்ணியம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கைகால் சுகம், நாடி நரம்பெல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், செமையாக சம்பாதிக்கணும், வளமாக வாழணும், எல்லாரும் மத்தியிலையும் செல்வாக்காக இருக்கணும், நாம் கிராமத்தில் நடந்து போகும்போது உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் எழும்பி நிற்கணும், நாம் பேச ஆரம்பிக்கும்போது அத்தனை பேரும் வாயை பொத்திக்கிடணும், பெரிய ஆள், செல்வாக்கு நிறைஞ்சவர், அதிகாரம், பணபலம், ஆள்பலம், அமோகமாக எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அவர் புண்ணியவான். புண்ணியம் அவருக்கு இருக்குது, புண்ணியம் கிடச்சிருக்கு, பணம் நிறையா இருக்கு, நோய் நொடியே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கார். புண்ணியம் இதைத்தான் தேடி போகிறாங்க. கடவுளையே மனுஷன் தேடி போகிறான் புண்ணியம் பெறுறதுக்கு. கடவுள்கிட்ட புண்ணியம் கேட்க போகிறான். என்ன புண்ணியம்? காசு தான். காசு நிறைய வேணும், எப்படியோ சம்பாதிக்கணும். அது எப்படின்னாலும் சரி, கைகால் சுகம் நல்லா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் தீரணும், கடன் இருக்கப்படாது, நல்ல செல்வாக்கோடு இருக்கணும், சீரோட சிறப்போட பேர் புகழோட நல்லா இருந்தால் தான் புண்ணியம். வேற என்ன புண்ணியம் கேட்குறாங்க? வேற என்ன புண்ணியம் கேட்டாங்க? புண்ணியம், புண்ணியம் தேடி போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவத்திலேயும் நிறைய பேர் வர்றது எதுக்கு தெரியுமா? தொழில் நல்லா இருக்கணும், செழிக்கணும், அடிக்கடி அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கணும், ஃபேக்ட்ரி நல்லா ஓடணும், நல்ல சம்பாதிக்கணும், செலவாகக்கூடாது, எந்த விதமான நோய் வரக்கூடாது, கைகால் சுகம் நல்லா இருக்கணும். இதே தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தப்பு செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உனக்கு என்னது தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கேட்குறதுக்கு முன்னமே அவைகளை எல்லாம் கொடுப்பேன். காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாரு, அவைகள் நூற்கிறதில்லை, நெய்கிறதில்லை, ஆனால் நான் அழகாக உடுத்து வைக்கிறேன். பறவைகளை பாரு, விதைக்கலை, அறுக்கலை, சேர்த்து வைக்கலை, அவைகளையும் பரமபிதா போஷிக்கிறார். நல்ல சாப்பாடு கொடுக்குறேன். நீ எவ்வளோ விசேஷம் எனக்கு. அதனால் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று இதுக்காக கவலைப்படாதீங்க, இதை வச்சு கேட்காத, இதெல்லாம் உனக்கு தேவையானது என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லிட்டார். அப்புறம் ஏன் இதை தேடணும்? ஏன் இதை தேடி இயேசுநாதர்கிட்ட கேட்கணும்? சரீரத்தை விட உன்னுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. உடைய விட சரீரம் மேலானது. அதனால உடைக்காக கவலைப்படாத, சரீரத்துக்காக கவலைப்படாத, சரீர தேவைகளுக்காக நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, உன் ஆத்மா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதில் கவனம் செலுத்து சொல்கிறார். எத்தனை பேர் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு கர்த்தரோட கூட சேர்த்து ப்ளஸ் 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 இதை தேடுறீங்க. எனக்கு நல்லா உங்கள் ஜெபமெல்லாம் அநேக நேரங்கள் அப்படித்தானே. இதெல்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா கவலைக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் கர்த்தருக்குள்ள கவலை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் கவலையும் விசுவாசமும் ஒரே வீட்டில் குடியிருக்காதுங்க. கவலையும் விசுவாசமும் ஒரு இடத்துல குடியிருக்காது. நீங்கள் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் கவலை இல்லாமல் இருப்பீங்க. இந்த உலகத்துக்குரிய கவலை உங்களுக்கு இருக்காது. இதுக்கு நான் என்ன செய்வேன், இதை நான் என்ன செய்வேன், பணத்துக்கு என்ன செய்வேன், பிள்ளைக்கு என்ன செய்வேன், இதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார்.
இது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். நீ கவலையே படாத, உன் கவலைகளை கர்த்தர் மேலே இறக்கி வச்சிரு. நீ இளைப்பாறுதலோடு நட. தேவனை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உங்களை ஆண்டவர் அன்னன்னைக்கு பிழைப்பூட்டுவார். அதனால் தேவனை தேடுங்க. இந்த உலக காரியத்துக்காக அல்ல, தேவனை தேடுங்கள். அப்படி நீங்கள் கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. கர்த்தரை தேடுறது எதுக்காக தெரியுமா? எதுக்காக தேடுறீங்க? அவரை போல நம்ம மாறுவதற்காக, நம்முடைய சுபாவங்கள் மாற்றமடைவதற்காக, நமக்குள்ள மேலும் 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 நம்ம ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர் நமக்குள்ள அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக, அதுக்காகத்தான், அவரோட கூட ஐக்கியத்திற்காகத்தான், உறவுக்காகத்தான் நம்ம அவரை தேடுறோம். மேலும் மேலும் அவரை நெருங்கி சேர்றது, நாளுக்கு நாள் அவரை போல நம்ம மாறுறது, அவருடைய கிருபையில் வளர்றது, அதுக்காகத்தான் அவரை தேடுறோம். அதுதான் நமக்கு புண்ணியம். இயேசுவை போல மாறுறது தான் புண்ணியம். இயேசுவை அநேகருக்கு அநேகருக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதும் அவரை மேன்மைப்படுத்துறதும் தான் நமக்கு புண்ணியம். மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவில் கொள்ளுங்க. ஆக நமக்கு புண்ணியம் அப்படின்னு உலகம் சொல்கிறது வேற, ஆனால் புண்ணியம் என்று வேதம் சொல்லுகிறது வேற. என்ன புண்ணியம் தெரியுமா? எது புண்ணியம்? ஆண்டவர் உங்களை அந்தகார இருளிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தாரே, அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியம். அதுதாங்க புண்ணியம். இந்த புண்ணியம் எவ்வளோ மேன்மையானது. நீங்களும் நானும் ஒரு நாள் சாத்தானின் அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்தோம், இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே இந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். நம்ம அக்னி கடலுக்கு யோக்கியதையானவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாக நம்மை மாற்றினார். நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் செத்து கிடந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். நான் அறியாமையில் மன கண்களெல்லாம் குருடாயி இருளுக்குள்ள கிடந்தேன். என் கண்கள் அடைபட்டு கிடந்தது, குருடாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து எனக்கு என் கண்களை திறந்தார், எனக்கு புதிய பார்வையை கொடுத்தார், எனக்கு ஒரு பாதையை திறந்தார், புதிதும் ஜீவனுமான பாதையிலே என்னை நடக்கும்படி செய்தார். நான் ஒரு காலத்தில் அந்நியனாக இருந்தேன், தூரமாக இருந்தேன், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக இருந்தேன். இப்பொழுதோ என்னை ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துட்டார், நெருக்கமாக கொண்டு வந்துட்டார். அதை பற்றி எபிரேயரில் நம்ம படிக்கும்போது எவ்வளோ நெருக்கமாக கொண்டு வந்துட்டார். ஆயிரமான தேவதூதர்களிடத்துக்கு கொண்டு வந்துட்டார். பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்களிடத்தில் கொண்டு வந்துட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாசன தண்டை கொண்டு வந்துட்டார். ஒரு காலத்தில் மூசையினுடைய நாட்களில் தொடக்கூடாததும் பக்கத்தில் போக முடியாதமான பற்றி எரிகிற அந்த மலையினிடத்திற்கு கிடையாது. இப்போ அவரோட சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு நெருக்கமாக நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைச்ச மகா பெரிய புண்ணியம். இதை சொல்லும்போது சொல்கிறார், இப்படி ஆண்டவர் நம்மை நிறைய புண்ணியங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். சாவுக்கு ஏதுவாக இருந்த நம்மை ஆண்டவர் ஜீவனுக்குரியவர்களாக மாற்றினார். ஒரு கண்கள் கூட பரிதபிக்க கூடாமல் கிடந்த நம்மை ஆண்டவர் வந்து பிழைத்திரு என்று சொன்னார். பிழைத்திரு, ஜீவன் பெற்றுக்கொள், பிழைத்திரு என்று சொன்னார். இன்றைக்கு நாம் ஜீவன் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சுவாசம் வேறு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி வேறு. நாம் மரணத்தில் இருந்தோம், மரண வாசல்கள் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். ஆக இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் நம்மை ஆசாரியர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், சொந்தமான ஜனமாய் மாற்றியிருக்கிறார்.
அவருடைய புண்ணியங்கள், நிறைய புண்ணியம் எனக்கு செஞ்சார். யாராலும் தொலைக்க முடியாத பாவத்தை எனக்கு மன்னிச்சார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் புண்ணியம். என் பாவத்தை மன்னிச்சார். நான் எங்கே போனாலும் எனக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. இந்த பூமியில் பாவ மன்னிப்புக்கு மருந்தே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் பரிசுத்தமான ரத்தம். உன் பாவத்தை கழுவும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நீயும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அதிகாரம், ஒருவருக்கு தான் அதிகாரம். அதனால தான் எங்கேயுமே பாவ மன்னிப்பு கிடைக்கிறதே இல்லை. பாவ மன்னிப்பு கிடைக்கிறதே இல்லை. அவங்க மனசாட்சி திரும்ப திரும்ப குற்றத்தோடு தான் திரும்பி வர்றாங்க. எவ்வளோ பலி செலுத்தினாலும், எவ்வளோ காணிக்கை செலுத்தினாலும் அவங்களுடைய மனசாட்சியில் அந்த குற்றத்திலிருந்து அவங்க நீங்கிறதே இல்லை. அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. இயேசு கிறிஸ்து தான் சமாதான காரணர். இயேசு கிறிஸ்து தான் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் பெயரிலே அன்றி வேறு ஒரு நாமத்திலும் பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு கிடைக்காது. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ கரையை நீக்கக்கூடிய ரத்தம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது ஒரு பெண்ணை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே அந்த பெண்ணை கொண்டு வர்றாங்க. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட பெண். எங்கள் சட்டம் சொல்லுது. அவங்க சட்டம்னா இந்த இந்த இங்கே உட்கார்ந்துருக்கிறார்ல இயேசு கிறிஸ்து, அவர் கொடுத்த சட்டம் தாங்க. மோசேயின் மூலமாக அவர் கொடுத்த சட்டம் தான். ஒரு காலத்தில் கொலை செய்ய வேண்டும், கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்பது தேவன் மோசேயின் மூலமாய் கொடுத்த சட்டம். எங்கள் சட்ட பிரகாரம், எங்கள் சட்டத்திட்டத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப இரக்கமுள்ளவர், வேண்டான்னு சொல்லுவார். அப்போ இவரையும் சேர்த்து அங்கே கல்லெறிஞ்சிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். இவனுங்க விட்டப்பாடில்லை. அப்புறம் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன், முதலாவது கல்லெறிய கடவன் சொன்னார். அப்பவும் உடனே ஆளாள் பார்த்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுது, அவன் மண்டவாளம் தெரியுது. அதனால கொஞ்சம் பின்வாங்கினாங்க. ஒவ்வொருத்தர் ரொம்ப என்னால் முடியும், நீ எறியலாம் நீ எறியலான்னு 2 பேர் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குறிந்து தரையில் எழுதினார். நீ எறியலாம் நீ எறியலாம், நீ நல்லவன், நீ தான் முதலாவது எறியணும் அப்படின்னு சொன்னவங்க அதை எழுதுனதை பார்த்தபோது போட்டு போயிட்டாங்க. அவங்க கையில் இருந்த கல் சுற்றுச்சு, மனசாட்சி சுடுது, வேதனைப்படுத்துது. ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். தனியாக நின்னா இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டார், உன் மேலே குற்றம் சுமத்துறவங்க எல்லாம் எங்கே? எல்லாம் போயிட்டாங்க. நானும் உன்னை கல்லறிவ போவதில்லை. அவர் தான் கல்லறியலாம், ஒரு பாவமும் இல்லாதவர் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், போய் நீ ஒரு நாளும் பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அவளை மன்னித்து அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவ பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கா? இருக்குது. ஏன்னா அவர் தான் பாவிக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் தான் பாவிக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் தான் பாவிக்காக அவனுடைய பிராயச்சித்தம் முழுவதையும் அவர் செய்து முடித்தார். அபராத தொகையை அவரே ஏற்றுக்கொண்டார். அவங்க செலுத்த வேண்டிய கடனை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இயேசுவே நான் பாவி என்று யார் சொல்லுகிறார்களோ அவருடைய பாவம் உடனே கழுவப்படும். தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு இலவசம். எது கொடுத்தாலும் தீராது, என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் தீராது. ஆனால் இயேசு இலவசமாய் பாவத்தை மன்னிக்கிறார். ஒரு மனுஷனை பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்.
சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி அவனை கடவுளுடைய தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய புண்ணியம். எவ்வளோ பெரிய புண்ணியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ இவ்வளோ பெரிய புண்ணியத்தை பெற்ற நாம என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? நீங்கள் அவருடைய புண்ணியங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. வரவழைத்தவருடைய புண்ணியம், உன் புண்ணியத்தை அல்ல, ஏன் புண்ணியத்தை அல்ல. உங்களை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தார் இல்லையா? அவருடைய புண்ணியங்களை அறிவி, அவருடைய புண்ணியங்களை அறிவி. அவருடைய புண்ணியம் என்ன? இதுதாங்க புண்ணியம். அவர் என்னை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான தம்முடைய ஒளியிடத்துக்கு என்னை வரவழைத்தார். இதுதான் அவருடைய புண்ணியம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் தயவு நிறைந்தவர், அவர் அன்பு நிறைந்தவர், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர், என்னை தேடி வந்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர். இப்ப எனக்கு புரியுது, என்னை என் தாயின் வயிற்றிலேயே என்னை பிரித்தெடுத்தார், என்னை தெரிந்தெடுத்தார். எனக்கு இப்ப புரியுது அவருடைய புண்ணியம் இது. அவருடைய புண்ணியம், அவருடைய புண்ணியம். அவர் எப்படிப்பட்ட அவருடைய புண்ணியம் என்ன? அவருடைய நன்மைகள், அவருடைய நற்பெயர்கள், அவருடைய செயல்கள், வல்லமையான செயல்கள். இல்லை என்ன வல்லமையான செய்கள்? என்னை பேயின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகிறது மோட்ச பயணம் தானே. இந்த பயணத்தில் அவர் எடுத்துக்கொண்ட செயல்களை பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போகவே விட மாட்டேங்கிறான். அங்கே இருந்த பார்வோன் ராஜா என்ன செஞ்சாலும் முடியாதுங்கிறான். இன்னும் பேசுறியா? எங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க, அம்புட்டு ஆம்பளைகளையும் வீட்டுக்கு விடாதரா அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறான். இருந்ததை விட செங்கல் அறுக்கிறத பல மடங்காக கூட்டு அப்படின்னு சொல்கிறான். கொடுமைப்படுத்துகிறான். அவங்களுடைய ஜீவன் அவர்களுக்கு கசப்பாகிறது. பெருமூச்சு விடுக்கிறார்கள். வானத்தை பார்த்து அழுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? அடிமையாக இருக்கிறோமே, அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு யார் விடுதலை கொடுப்பார்? ஆண்டவர் அவருடைய பெருமூச்சை கண்டார். அவருடைய தோள்களை சுமைக்கு விடுவிக்கும்படி ஆண்டவரே இறங்கினார். இதாங்க ரட்சிப்பு, இதுதான் அவருடைய புண்ணியம். அவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். நம்மளால் அவருக்கு 4 பைசா நன்மையே கிடையாது, ஒரு நன்மையும் இல்லை. நம்ம கெட்டு சீரழிஞ்சு நம்ம அழிஞ்சு போகிற அவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. என்றபோதும் மண்ணான என் மீது அவர் காண்பித்த அன்பு, இரக்கம் சொல்லியே முடியாது. அவர் என் மேல் வச்ச தயவு சொல்லி முடியாத இரக்கம், கிருபை. அவர் இறங்கினார், மோசையை அனுப்பினார். சொல்றாரு, என் ஜனங்களை விடுவியா விட மாட்டியா? விட முடியாது. நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது. நீ சொல்கிற ஆண்டவர் யாரையா? எங்களுக்கு இருக்குது சாமி, என்னென்னமோ விதமான சாமியை நாங்கள் வச்சுருக்குறோம். நாங்கள் நிறைய சாமிகளை வச்சுருக்குறோம், பார்க்கலாமா? 10 வாதைகளினால் தேவன் அவர்களை வாதித்தார். கடுமையாய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்த ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பாருங்கள். ஆனாலும் விட மாட்டேங்கிறான். எவ்வளோ கொடுமையான ஒரு பிசாசு. நீங்களும் நானும் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கிடந்தோம். என்ன பண்ணாலும் விடுதலை பண்ண முடியல. ஒரு நாள் தேவனுடைய மகிமையான வெளிச்சம் நம் மீது பிரகாசித்தது. கடைசியில் தற்கொலை பண்ணிக்கலாமா, முடிச்சுக்கலாமா வாழ்க்கைய அப்படின்னு நினைக்கும் போது உன்னை தேடி ஒருவர் வந்தாரே, உன்னை விடுவிக்கும்படி இறங்கினாரே. அவர் தாங்க மிகவும் புண்ணியம் செய்தவர். அவருடைய புண்ணியம் என் மேலே வச்ச இறக்கம். அவர் வந்தார். உலர்ந்து போன எலும்பு அவர் ஊதி உயிரடையும்படி செய்தார். ஏனி நம்பிக்கையே கிடையாது, ஆனால் எனக்கு உயிரடையும்படி செய்தார். ஜீவன் பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். ஜீவன் பெற்றுக்கொள் என்று ஊதினார். எனக்கு சுகவாழ்வை அவர் கொடுத்தார். அவர் ரொம்ப புண்ணியம். அவருடைய புண்ணியம் பாருங்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிங்க.
இருட்டில் இருந்தேன், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆச்சரியமான வெளிச்சம், அணைக்க முடியாத வெளிச்சம், என்னை எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வெளிச்சம், என்னை ரட்சிக்க வந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்திட்டத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். எவ்வளோ இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். 103வது சங்கீதத்தில் எழுதியிருப்பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. காரணம், கர்த்தர் என்ன செய்தார்? உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கினார். அவர் ஒன்னொன்று அடுக்கடுக்காக சொல்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலையா? இதுதான் அவருடைய புண்ணியம். அவர் உங்களுக்கு செய்த புண்ணியம் இதுதான். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? வெளியில் போய் சொல்லுங்க, இந்த கர்த்தர் என் அக்கிரமங்களை மன்னித்தார், என் அக்கிரமங்களை மன்னித்தார். இன்னைக்கு காலையில் நான் எழுப்பி ஆராதனைக்காக ஆயத்தப்படும் போது பல நேரங்கள்லையும் என்கிட்ட வந்த ஒரு வார்த்தை, ஓ நீதியை நம்பி அல்ல, நான் தான் ஓ நீதி. இந்த வார்த்தை அடிக்கடி என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் தான் ஓ நீதி, என்னுடைய ரத்தத்தினால நீ நீதிமானாகிறாய். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை நீதியை நம்பி நான் இங்கே இன்னைக்கு பிரசங்கிக்கக்கூடாது. என்னுடைய நீதி நீராக தான் இருக்கிறீர், என்னை நீதிமானாக்குகிறவர் நீர், என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டேன். அந்த நிலையில் தான் நான் இன்னைக்கும் வந்து நிற்கிறேன். என் நீதியை நம்பி இல்லை, என் பரிசுத்தத்தை நம்பி இல்லை, என் பக்தியை நம்பி அல்ல, என்னுடைய நற்கிரியைகளை நம்பி அல்ல. என்னுடைய நீதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். நான் குற்றவாளி தான், நான் பாவி தான், ஆனால் தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். என்னுடைய பாவங்களை ரத்து செய்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் எடுத்து கடலின் ஆழத்தில் அமிழ்த்தி போட்டார். என்னை பற்றிய சகல ரெக்கார்டுகளை, தகவல்களை அவர் அமிழ்த்தி போட்டார். தம்முடைய முதுகுக்கு பின்னாடி போட்டார். மறந்துட்டார், இனி நினைக்க மாட்டார். அன்னைக்கு நீ இப்படின்னு நல்லா அவரோட உறவில் இருக்கும்போது குத்தி காமிக்கவே மாட்டார். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ புண்ணியம் அவர் எனக்கு செய்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் உனக்கு குணமாக்கி. நான் ஆண்டவருக்கு பல முறை நன்றி சொல்கிறேன். என்னுடைய இத்தனை வயசு வரைக்கும் இங்கே நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு பலவீனனாக வந்தேன். எனக்கு ஒரு கொடுமையான ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதியோ, சாப்பிட்டா 2-3 நாளைக்கு எனக்கு செரிக்காதுங்க. இது எனக்கு ஸ்கூலில் படிக்கிற நாட்கள்லேயே உண்டு. அப்படியே சில நேரம் 2-3 நாளைக்கு பிறகு நான் வாந்தி எடுப்பேன் செரிக்காமல். இப்படி இருக்குதே. ஆண்டவர் என்னை ஊழியத்தை கூப்பிட்டா இதெல்லாம் எப்படி சரியாக முடியுமோ தெரியாது. அடிக்கடி வயிற்று வலி வரும். நான் இருக்கிற இடத்துலேருந்து உடனே சொல்லாமல் நான் எழும்பி போய் ஆகணும். அது எங்கேயானாலும் சரி. ஆனால் தேவன் என் நோய்களை சுகமாக்கினார். என்ன நல்ல ஆண்டவர். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் அவர் என்னை சுகமாக்குகிறவர், என் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறவர், என்னை குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். அவருடைய புண்ணியங்களை அவருடைய புண்ணியங்கள். அவர் நல்லவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர், பாதுகாக்கிறவர், கண்மணி போல காக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவருடைய புண்ணியங்களை அறிவி. அவர் மகா பரிசுத்தர். என்னை குட்டி தட்டி நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். என் சத்துருக்களின் நிமித்தம் அவங்கெல்லாம் பார்த்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்க கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ள உடுமையா என்னட்ட உணர்த்தி பேசுகிறார். வாடா, என் பேர் கிடக்கூடாது, ஓ மூலமா யோக்கியதையா நட அப்படின்னு எனக்கு சொல்லி தர்றார். தெய்வநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால என் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கார். என் மூலமா அவர் தன்னை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அவருடைய அன்பை, அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய உண்மையை, அவருடைய வல்லமையான செயல்களை. நல்லவர், அவருடைய புண்ணியங்களை அறிவி. அதான் சொல்றார், உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார்.
சவுலுடைய குடும்பத்தில் யாராவது கடைசியாக ஒருத்தன் எவனாவது இருக்கானா அப்படின்னு தேடி தேடி பார்க்குறாங்க. அங்கே தேடி பார்த்தா 2 காலும் முடமான ஒருத்தன் இருக்காங்க. அவன் தான் கடைசி ஆள். 2 காலும் முடமாயிடுச்சு. காலு மாதிரி இல்லை, அது வாலு மாதிரி சும்மா தொங்குது, இடுப்புகளை விளங்காது. இவன் தாங்க கடைசி எதிரி. உண்மையிலே சொன்னா சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தாவீது வர வர பலத்தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் ஒரு நாள் கேட்குறாரு, யாராவது இருக்காங்களா? மெபிபோசேத்துன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் 2 காலும் முடமானவன். கூட்டுவாடா, அவனை கண்டந்துண்டமாக வெட்டி விடலாம். அவன் தான் கடைசி எதிரி. சவுலுடைய குடும்பத்தில் இருந்த கோபம், எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம் முடிச்சிடலாம். இனி அந்த குடும்பமே வேற அறுத்தாச்சு. அதானே ராஜாக்கள் செய்கிறது. ஆனால் தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அவனை கூட்டு வர சொன்னார். கூட்டிகிட்டு வந்த போது அவன் 2 காலும் சும்மா வாலு மாதிரி சூம்பி போய் ஆடிக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட சொன்னார், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை செல்லமாக வச்சுக்கிடுவேன், நீ ராஜகுமாரனை மாதிரி இருப்ப, ஏன் கூட நீ எல்லா நாளும் விருந்து சாப்பிடுவப்பா. அவனுக்குன்னு ஒரு மேஜை தயார் பண்ணிட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு சேர் தயார் பண்ணிட்டாங்கங்க. இடுப்புகளை வழங்காதவனுக்கு. அவன் ராஜா கூட இடுப்புக்கு மேலே மட்டும்தான் தெரியும், கீழே தெரியாது. இப்போ எத்தனையோ பேர், பெரிய பெரிய ராஜாக்கள், மந்திரிகள், பெரிய பெரிய ஆட்கள் வந்து ராஜா கூட சாப்பிடும்போது இந்த மெபிபோசேத்தும் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் இடுப்புகளை தெரியாது, இவன் விளங்காதவன்னு தெரியவே தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. மேலே தான் தெரியும். ஆண்டவர் நம்முடைய எத்தனையோ விஷயங்களை மறைச்சிட்டார்ல. நம்மளை எவ்வளோ கண்ணியமான ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ அழகாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு, விருந்து கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் நம்ம உரியவர்களா, தகுதியானவங்களா? இல்லையே. அப்படி என்ன பின்னணியும் நமக்கு இருந்துச்சு? அப்படி என்ன பக்தியில் நம்ம வந்துட்டோம்? எல்லாத்தையும் ஆண்டவர் மறைச்சிட்டார். உட்கார்ந்துருக்கிறான், பயம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறான், ராஜகுமாரில் ஒருவனை போல உட்கார்ந்துருக்கிறான். நிறைய பலகீனம் இருக்கு, இடுப்புகளை விளங்காதவன். இதைத்தான் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்திருக்கிறார், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. இதுதான் அவர் எனக்கு செய்த புண்ணியம். அவர் எனக்கு செய்த புண்ணியம். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். சத்ருவாகி என்னை சிநேகித்தார். நான் மனதில் சத்ருவா இருந்தேன், அவரை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இயேசு எனக்கு வேண்டாம். இயேசு எனக்கு இருந்தா என் இஷ்டம் போல என்ன நடக்க விட மாட்டாரு. இயேசு எனக்கு வேண்டாம், என் இஷ்டத்துக்கு நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பினேன். மனதில் சத்ருவா இருந்தேன். ஆனால் அவரோ என்னை சிநேகிதனே என்று வந்து அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக இயேசு என்னை தெரிந்தெடுத்தார். எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ பெரிய புண்ணியங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அவர் நமக்கு எப்படியெல்லாம் புண்ணியம் செய்கிறவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய புண்ணியங்கள் அவர் செஞ்சிருக்கார். இதை அறிவிங்க அறிவிங்க அப்படின்னு சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43, ஏசாயா 43ல் 21வது வசனம். 43ல் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பண்ணும். விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார்? நம்ம எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப கரடு முரணானவங்க, ஒழுங்கற்றவங்க, கீழ்ப்படியாதவங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் முன்னுக்கு வான்னு இழுத்தா பின்னுக்கு 2 அடி சறுக்கிட்டு போறது.
ஒரு அடி முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி நம்ம சறுக்கிறது. நம்ம வேலையே இதுதான். எத்தனையோ தடவை தீர்மானம் எடுப்போம், ஆனால் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றுறதே இல்லை. பைபிள் படிக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை, கர்த்தரை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதில்லை, அவரை கனம் பண்ணுறதில்லை. எழுதியிருக்குது, காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம விரியன் பாம்பு குட்டிகளை போன்றவங்க. நம்ம வாய் திறந்தா விஷம்தான், தொண்டையில் விஷம் நிறைஞ்சிருக்கு, பிரேத குழி வாட நமக்குள்ள இருந்து வருது. ஆனாலும் எவ்வளவு கிருபையாய் பொறுமையாய் ஆண்டவர் நம்மோடு நடந்து கொள்ளுகிறார். எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், மன்னிக்க தயை பெருத்தவர், மிகுந்த இரக்கமுள்ளவர். அவர் மன உருக்கத்திலும் மகத்துவமானவர். எப்படிப்பட்ட ஆண்டவர்! அவர் என்ன என்று சொல்வது? அவருடைய புண்ணியங்களை இதை அறிவிக்கிறதுக்கு தான் உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். யூ ஆர் தி அம்பாசிடர், யூ ஆர் தி அட்வர்டைசர். நீங்க தான் அவருக்கு விளம்பரம் செய்யணும். இதை அறிவிப்பதற்கு அப்படின்னு போட்டிருக்கல, proclaim என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிவிப்பதற்கு. கிரேக்கத்தில் இதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் இந்த இடத்துல மட்டும்தாங்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேற எங்கேயுமே புதிய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு வார்த்தை. எஸ்காலியோ என்ற வார்த்தை, EXAGGELLO இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தை, இந்த அறிவிக்கும்படிக்கு அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எக்ஸ்காலியோ அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, வேறு எங்கேயும் பயன்படுத்தப்படல. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இதற்கு இணையான பேரலல் வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, அறிவிக்கும்படி அப்படின்னா எல்லா இடமும் அறிவிக்கும்படி, டு டெல் எவ்ரிவேர், எல்லா இடமும் அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. எல்லா இடமும், டு மேக் நோ வைட்லி, தாராளமாக எல்லாருக்கும் அறிய செய்யணும். இதுக்காகத்தான் அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை அதுக்காகவே ஏற்படுத்தியிருக்க. இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். நம்ம தேவனுடைய அவருடைய ஸ்தானாபதிகள். அவர் எனக்கு செய்ததை நான் சொல்லணும். ஸ்தானாபதினா என்ன? ஒரு நாட்டுக்காக இன்னொரு நாட்டில் போய் அவங்க தூதுவராக இருப்பாங்க. அவங்க தான் ஸ்தானாபதி. அவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய நாட்டை மேன்மைப்படுத்தி பேசுவாங்க, நாட்டுக்காகவே பேசுவாங்க. தங்களுடைய நாட்டை குறித்த பெருமையை பேசுவாங்க, அதுக்காக நிற்பாங்க, நன்மையை எதிர்பார்ப்பாங்க, நல்லதை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த அம்பாசிடருடைய வேலை. ஹை கமிஷனர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. தூதுவர், ஒரு நாட்டுக்காக இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய தூதுவர். நாம் பரலோகத்தின் தேவனுடைய தூதுவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சிந்தை முழுவதும் பரலோக தேவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் இருக்கிறது. நாம் அவரை குறித்து எல்லா இடமும் போகிற வர்ற எல்லா இடங்கள்லையும் அவருடைய மேன்மைகளை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் நிறைய இடங்களில் இதே வார்த்தைக்கு இணையான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் விவரித்து சொல்லுவேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. 9வது சங்கீதத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, விவரிப்பேன், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுவேன். 9வது சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்க. 14, 13 இருக்கு. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து proclaim.
விவரித்து அப்படிங்கிற வார்த்தை, எக்ஸ்காலியோ அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பயக்கிறவர்களால் எனக்கு ஒரு துன்பத்தை நோக்கி பாரும். சங்கீதம் 71:5 பாருங்க. 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது முதல் தொடங்கிய நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அதாங்க விவரிக்கிறது. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எப்படி ஆண்டவருடைய சத்தியத்தை விவரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் ஆண்டவரை துதிப்பதினால்தான் அவருடைய துதிகளை நாம் சொல்லி வர முடியும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். துதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடி வர்றோம், கையில் பைபிள் எடுத்துகிட்டு வர்றோம். நம்ம எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு போகிறோம், நிறைய விஷயங்களை வேண்டான்னு சொல்லி தவிர்த்துட்டு போகிறோம். அன்னைக்கு கல்யாணம் வரும், அன்னைக்கு காது குத்து வரும், அன்னைக்கு மொட்டையடிப்பாங்க, அன்னைக்கு விருந்து வச்சுருப்பாங்க. இல்லை, எனக்கு இதுக்கு தான் முன்னுரிமை. இப்படி போகும்போது அநேகர் உங்களை கவனிக்கிறார்கள், உங்களை கவனிக்கிறாங்க. என்ன இவங்க, என்ன கிடைக்குது இவங்களுக்கு? அங்கே போய் இவங்க தான் செலவு பண்ணிட்டு போகிறாங்க, ஒன்றுமே கொடுக்கல. அப்புறம் ஏன் போகிறேன்? ஏன் அடுத்த வாரம் போகக்கூடாதா? எப்போமாவது ஒரு தடவை நினச்சிக்கிட்டா போதாதா? எல்லா வாரமும் போடுமா? அப்படி யார் சொன்னது? அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க புரியலை. நீங்கள் செய்கிற தியாகமெல்லாம் அவங்களுக்கு வேற ஏதோ மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு பாவத்தை மன்னிச்சதை புரிஞ்சுக்கிட்ட போது அவளால் சும்மா இருக்க முடியலைங்க. அந்த சீமோன் சொல்கிறான், இவ எதுக்கு இவரை தொடுறா? இவ்வளோ விலை கூடதை கொண்டு வந்து ஏன் உடைக்கிறா? ஏன் இவர் பாதத்தில் பூசுறான்? ஏன் தலைமயிர்னால் துடைக்கிறான்? ஏன் கண்ணீர்னால் நனைக்கிறான்? சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தன் 5000 ரூபா, இன்னொருத்தன் 5 லட்சம் ரூபா. 2 பேருக்கும் அதை தீர்க்கிறதுக்கு முடியலை, திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட திராணி இல்லை. அதனால் 2 பேரையும் ஒன்று போல் மன்னிச்சிட்டாரு. 2 பேரில் யார் அதிகமாக எஜமான நேசிப்பா? அந்த சீமோன் சொன்னான், அவன் குஷ்டரோகம் வந்து இயேசுவினால் சுகம் பெற்றவன். இயேசுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கான் அன்னைக்கு, திண்டுக்கல் தம் பிரியாணி அன்னைக்கு. அவன் நினச்சா அந்த தம் பிரியாணி போதும்னு, அவருக்கு நான் செய்கிற நன்றி கடன்னு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தி வந்துட்டா, இவ அழ்றா, கண்ணீர்னால நினைக்கிறா, தலைமயிர்னால அவருடைய பாதத்தை கழுவுறா, துடைக்கிறா, அந்த விலையேறப்பெற்ற பாட்டலில் ஊத்துறா. யாருக்காக புரியுங்களா? புரியுமா? எத்தனை பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாவியான ஸ்திரீ, நாங்கள் இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. இதாங்க, நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? என் பாவத்தை இயேசு மன்னித்தார், என்னை மன்னித்தார். நான் நரகத்துக்கு போக வேண்டியவன், நான் என்னைக்கும் அழிஞ்சு போக வேண்டியவன். என்னை புதைச்சிருப்பாங்க நேரம், அங்கே புல்லு கூட இருந்திருக்காது, அடையாளம் காணாமல் யாருமே அறியப்படாமல் நான் போயிருந்திருப்பேன். ஆனால் இயேசு என்னை ஜீவனோடு வச்சிருக்கார், எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார், என்னை மறுபடியும் பிறக்க வைத்தார், என்னை புது மனிதனாய் மாற்றினார், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தார், என்னை தூக்கி நிமிர்த்தி எடுத்தார். உளையான சேற்றிலும் ஆழமான குழியிலையும் நான் அமிழ்ந்து கிடந்தேன். ஒருவர் வந்தார், எனக்காக குனிஞ்சார், என் நாற்றத்தை பார்க்காம என்னை தூக்குனார், என்னை அவரே கழுவுனார், அவர் எனக்கு புது வஸ்திரம் கொடுத்தாரு, என்னை அவரே அள்ளி அணைச்சிக்கிட்டாரு. நீ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டார், நீ எனக்கு வேண்டும். ஆண்டவருடைய புண்ணியம் இவங்களை நாம் அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். ஆகவே துதியுங்கள் சொல்கிறாரு.
கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் தான் என்னை ஆதரிச்சாருன்னு. அப்பா அம்மா தானே தூக்கி சுமந்தாங்க, அவங்க தானே தொடச்சி சுத்தம் பண்ணாங்க, அவங்க தானே திரும்ப திரும்ப எடுத்து கொஞ்சினாங்க, முத்தம் கொடுத்தாங்க, அவங்க தானே துணிமணி வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தானே சோறு ஊட்டி விட்டாங்க, அவங்க தானே படுக்க வச்சு என்னை ரசித்தாங்க, அவங்க தானே சோமில்லாத நேரத்தில் என்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டினாங்க. யார் ஆதரிச்சா? என் கண்ணால் நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். பெற்றோர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த பிள்ளைகள். முள்ளில், குப்பை தொட்டியில். நான் 60 பிள்ளைகள் தொட்டில் குழந்தைகளாக வளர்க்கப்பட்ட இடத்துல பக்கத்து வீட்டில் இருந்தேன். நான் யாருக்கும் வேண்டாங்க, அந்த குழந்தை வேண்டாம், குழந்தை வேண்டாம். சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றா, கக்கூஸில் அப்பமே உள்ளே போனால் பிடிச்சிக்கிட்டாங்க. வேண்டாம் அவளுக்கு. யார் ஆதரித்தது? ஆதரித்தது யார்? யார் ஆதரித்தது? எனக்கு இன்னும் சொல்ல தெரியும். என்னை ஆண்டவர் தான் ஆதரித்தார். கர்த்தர் என்னை ஆதரித்தார். எனக்கு இப்போ தெரியும், எங்கள் அம்மா மூலமாக அன்பு காமிச்சதும் அவர் தான். என்னை தூக்கி கொஞ்சினதாங்கன்னா அதுவும் ஆண்டவர். அவங்க மூலமாக ஆண்டவர் தான் செய்தார். எங்கள் அம்மா வயிற்றில் நான் ரெட்டை குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா ஒரு 7 மாதமாக இருக்கும்போது ரப்பருக்கும் தேயிலைக்கும் சின்ன செடியாக வச்சுருக்கும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு மேட்டில் இரும்பு இந்த பாத்திரங்களில் தண்ணியை தூக்கிட்டு போகும்போது விழுந்து உருண்டு எல்லாம் போயிடுச்சு, கலைஞ்சிருச்சு, கற்பம் கலைஞ்சிருச்சு. மருந்தெல்லாம் வச்சு கட்டி துண்டு துண்டாக கை வேற கால் வேறன்னு போயிடுச்சு. அப்புறம் நிம்மதியாகிட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு அசைவு. அதுதாங்க நான். ஆண்டவர் கற்பத்திலேயே ஆதரித்தார். கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். வாயினால் துதிக்கிறது தான். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவர் என்னை ஆதரித்தார். நம்ம வாயினால் துதிக்கிறது தாங்க. எதுக்காக வர்றோம் ஆராதனைக்கு? நினச்சி நன்றி சொல்கிறதுக்கு தான் வர்றோம். நான் பல முறை இதெல்லாம் நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை, எனக்கு என்னுடைய அனுபவம் போல் உங்களுக்கும் இருக்கலாம். இல்லாமல் எத்தனையோ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். சிறு வயதில் உங்கள் வறுமையினால் நீங்கள் நிறைய துடிச்சிருக்கலாம். யாரும் உங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் போஷித்தார். எப்படியோ வயர் நிறைய இல்லை, ருசிகரமான ஆகாரமெல்லாம் இல்லை, என்னமோ ஒன்று உயிர் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாரு. இப்படியே வழிநடுக்க நடந்து போகும்போது திடீர்னு ஒரு பலாப்பழம் கீழே விழுந்து சும்மா வெடிச்சு கிடக்கும். அதுதாங்க சாப்பாடு. அதை வேற ஏதோ சாப்பிடாம, காட்டுப்பன்றியோ அதோ ஏதோ சாப்பிடாம நமக்கு கொடுத்தாரு. அதை ஆதரித்தார். அப்பா அம்மா கொடுக்க முடியல, ஏதோ ஒன்று. ஆண்டவர் நல்லவர். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது எதனால? வாயினால, துதிகள்னால, ஸ்தோத்திரங்கள்னால. அறிவிங்க, துதிங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி நிறைய செலுத்துங்க கர்த்தருக்கு. தாராளமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ தேவனை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாயில் நிறைய ஸ்தோத்திரம் செலுத்துங்க. புரியுதோ புரியலையோ, சூழ்நிலை நமக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ, நன்மையோ தீமையோ, எனக்கு இழப்போ நஷ்டமோ கஷ்டமோ, எல்லா நேரத்திலும் தேவனை ஸ்தோத்திரிங்க. அந்த யோபுவை போல வாயினால் பாவம் செஞ்சிடாதீங்க. ஆண்டவரை நோகடிக்காதீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் என்ன செஞ்சேன், நான் எப்படியெல்லாம் செய்கிறேன், ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க கேட்காதீங்க. ஐயையோ, அவர் மனப்பூர்வமாக ஒருவரையும் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. எப்படி ஒன்றால் இப்படி பேச முடியுது? அவரை தவறி கூட ஒரு தவறும் அவர் செய்ய மாட்டார். அவர் நல்லவர், நல்லவர், நல்ல மகா மேன்மையாகி மேன்மையிலும் நல்லவர். எப்படிங்க நல்லவர் எப்படி சொல்லி முடிக்கிறேன்னு தெரியலையே.
அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாயினால துதிங்க, ஸ்தோத்திரிங்க. நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். இங்கே வந்து பார்த்தா இங்கே சிலையும் இல்லை, இங்கே சிலுவையும் இல்லை, விளக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன எங்கே ஆராதிக்கிறீங்க? வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. எங்கே சாமியை காணும்? சாமி இங்கே, சாமிக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. சாமி வேறு, தெய்வம் வேறு. சாமி நாம செய்கிறது, தெய்வம்னு ஒருவர் நம்மை உருவாக்கினவர். இது நாம் ஒரு இடத்துல கொண்டு போய் குத்த வச்சு விட்டுருவோம், அப்புறம் விரும்புகிற இடத்துலாம் கொண்டு போவோம். அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். எஸ் சாமி அப்படின்னு சொல்லிடாத, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்ல. அவரை நம்ம மற்ற தெய்வங்களை போல கையாள முடியாது. நெவர் நெவர் ட்ரீட் காட் அஸ் அதர் காட்ஸ். மற்ற ஹீதன்ஸ் எல்லாம் அவங்க நடத்துகிற மாதிரி நடத்திடக்கூடாது. பெலிஸ்தியர்கள் அவங்க அப்படியெல்லாம் நினச்சாங்க. 4 எலியை செஞ்சு, ஒரு புது மாட்டு வண்டியை செஞ்சு, அதில் இந்த கர்த்தருடைய பெட்டியை வச்சு, அவங்க நினைவை பாருங்கள், அவங்க அப்படி தானே கும்பிடுவாங்க. அதனால் அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க. நாம் நம்முடைய தேவன் அப்படி நடத்தக்கூடாது. அவர் மகா பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர். அவரே மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தராமே. அவருடைய துதிகளை அறிவிக்கிறது நம்முடைய வார்த்தையினால் மட்டுமல்ல, துதி ஸ்தோத்திரங்கள்னால மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும். வார்த்தையினால் மட்டுமல்ல, வாழ்க்கை. நாட் ஒன்லி த்ரூ அவர் வொர்ஷிப் பட் த்ரூ அவர் வாக். த்ரூ அவர் வாக், நம்முடைய நடவடிக்கைகள்னாலையும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். அதனால தான் கிடா வீட்டுக்கு போக வேண்டாங்கிறேன். அங்கே போய் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், திரட்டி விட்டு போகிறேன், தீட்டு வீட்டுக்கு போகிறேன், கூப்பிட்டோண்டே போயிடுறதா? சும்மா பத்திரிக்கை வச்சோடனே போயிடுறது. காத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஆராதனைக்கு வாங்கன்னு 10,000 தடவை சொன்னாலும் வர்றதில்லை. அங்கே தான் அழைப்பு தானே. வருவாங்களா? வரமாட்டாங்க. அங்கன்னா நல்ல உடுத்துன்னு நிறைய பேரை பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, நல்லாவே இருக்கிறது இல்லை இவங்க. அவங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல இவங்களுக்கு பொறாமையும் எரிச்சலும் கோபமாக வரும். நல்லாவா இருக்க நீ? நல்லா இருக்கியாக்கும்? நல்லா இருக்க நீ, இரு. உங்கள் நடக்கையினால் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் நடக்கை பரிசுத்தமான நடக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆகவே மற்றவர்களுக்குள்ள நீங்கள் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம நடக்கையினால், அது மட்டும் இல்லை, நம்ம வாயினால் தேவனை அறிவிக்க வேண்டும். இந்த சமாதானத்தின் தேவனை நம்ம அறிவிக்க வேண்டும், சொல்லணும். துதிக்கிறது மட்டுமில்லை, நம்ம வாழ்க்கையின் மூலமாக மட்டுமில்லை, நம்ம வார்த்தையாலும் நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக தேவனை அறிக்கை செய்ய வேண்டும். பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. மனுஷகுமாரனை குறித்து அறிக்கையிடுறதுக்கு வெக்கப்படுறவனை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக நானும் அறிக்கையிட வெக்கப்படுவேன்னு சொல்லியிருக்கார். வெக்கப்படாதீங்க. ஐயோ, நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்க, நம்மளை கிறிஸ்தவங்கன்னு நினச்சிருவாங்க, நம்மளை ஒரு மாதிரி ஓரங்கட்டிடுவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. தைரியமாக சொல்லுங்கள். உங்களை ஓரங்கட்டினா அதை சந்தோஷமாக அங்கீகரித்து கொள்ளுங்கள். இயேசுவுக்காக சாட்சிகளாக நீங்கள் நெல்லுங்கள். சாட்சிக்க வேண்டும். சாட்சி அப்படின்னு வர்றது இரத்த சாட்சியக்காகத்தான் அந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கு கிரேக்க மொழியில். நீங்களே எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. சாட்சி என்ற வார்த்தைக்கு இரத்த சாட்சிகளுக்குரிய அந்த வார்த்தை தான் கொடுத்துருக்கு.
ரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் சாட்சியாக இருப்பது. அவமானம் வரும், நிந்தனம் வரும், உங்கள் சொந்தக்காரங்க உங்களை மோசமாக பேசுவாங்க, நீங்கள் பொட்டு வச்சுட்டு போகலை. அப்போ அன்னைக்கு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு போனால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, வைக்காமல் போயிட்டா ஏன் வைக்கலைன்னு கேட்பாங்க. அப்போ தான் சொல்லணும், இயேசு என்னை ரட்சித்தார், என்னை அவர் முற்றும் மாற்றினார், பாவத்தில் ஜீவிச்சேன், அக்கிரமத்தில் கடந்தேன், என்னை தேடி வந்தார், ரட்சித்தார், அவர் என்னை சேர்த்து கொண்டார், எனக்கு அவர் நெற்றியில் அடையாளம் போட்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைன்னு நான் இப்பொழுது அவருடையவன், அவருடையவள். ஒத்த வேஷம் தரிக்காத, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் புரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் வார்த்தையினால சொல்லுங்க, அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் சமாதானக்காரனர், அவர் தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மத்தியஸ்தர், அவர் தான் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் தான் செயலில் மகத்துவமானவர். சொல்லுங்க. இதை சொல்லாமல் இருந்தால் நம்ம மேலே தான் அந்த குற்றம் சுமர். நம்மை அவர் காவல்காரர்களாக வைத்திருக்கிறார். ஊருக்கு காவலாளி நீங்க தான், உங்க கிராமத்துக்கு, நீங்க இருக்கிற இடத்துக்கு. ஜனத்துக்கு எதிராக எதிரிகள் வர்றாங்க, பெரிய படம் வருது, எக்காலம் ஊதி அறிவிக்க வேண்டியது உன்னுடைய அவசியம். இந்த மாதிரி நமக்கு ஒரு அழிவு வரப்போகுது, நரகாக்கனை வருது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, இயேசுதான் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தேடு அப்படின்னு கூவ வேண்டியது உன்னுடைய கடமை. எக்காலத்தை ஊது. நீ சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னா அது அவங்க பொறுப்பு, அந்த இரத்தப்பழி அவங்க மேலே. ஆனால் நீ சொல்லாமல் விட்டா அந்த இரத்தப்பழி ஓ மேலே. உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லு, எப்போதும் சொல்ல வேண்டியதில் கூட இருக்கிறவங்களுக்கு, ஆனால் எப்போதாவது சொல்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். எப்போதும் சொல்ல முடியாது, ஆனால் எப்போதும் சொல்லவும் வாய்கள் தயாராக இருக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. எத்தனை நேரம் ஒரே ஒரு தடவை தாங்க பார்க்க போகிறோம் அவங்கள. பஸ்ஸில் உங்கள் கூட இருக்கிறவங்கள ஒரு தடவை தான் பார்க்க போகிறீங்க, திரும்ப திரும்ப பார்க்க மாட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு துண்டு பிரதியை கொடுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் சொல்லலைன்னா நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி கெட்டவர்கள்ங்க, நம்ம நன்றி கெட்டவர்கள். சுவிசேஷத்தை சொல்வது நம்மேல் விழுந்த கடமை. விருப்பம் இல்லாட்டியும் சொல்லு, அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அந்த விருப்பத்தோட சொன்னா உனக்கு ரொம்ப பிரயோஜனம். விருப்பம் இல்லாட்டியும் அது நம்ம மேலே விழுந்த கடமை. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் மை ஆப்ளிகேஷன், ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன். ஹவ் டு டெல். சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்றதுக்கு தயாரார். இது நம்ம வேலை. நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தா இந்த தேசம் இந்த அளவுக்கு இருண்டிருக்காது. சொல்லலைங்க. பக்கத்து வீட்டுக்கே சொல்றதில்லை. கஷ்டத்தில் இருப்பாங்க. என்ன கஷ்டமாக இருக்கோ? அப்படியா, ஆஸ்பத்திரி போனோம், தீரலையா, சரி இந்த கோயம்புத்தூரில் ஆஸ்பத்திரி போய் பாருங்க, இல்லைன்னா உங்கள் சாமியை கூட கும்பிட்டு பாருங்க. எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை? ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு செய்தார். பாரபட்சம் இல்லாதவர் உனக்கும் செய்வார். பாரபட்சம் இல்லாத ஒரே ஒருவர். யார் கூப்பிட்டாலும், கூப்பிடுகிறவர் யாராக இருந்தாலும் உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். சந்தேகப்படாத. அவருடைய அன்பை சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார்.